விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் பேரப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் ஹைதராபாத்தில் கட்டட ஒப்பந்ததாரராக வேலை செய்து வந்தார். அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சொந்த ஊருக்கு வந்து சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதனிடையே எல்லாவற்றிற்கும் அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் 94,000 படுக்கைகள், 3,000 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் சேமிக்கும் வசதிகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 94,000க்கும் மேற்பட்ட படுக்கைகள் நம்ம கையில் இருக்குது. ஆக்சிஜன் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு 2,000 மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் இருந்தது. ஆனால் நமக்கு தேவை ஒரு 200 அளவுக்கு தேவை இருந்தது. இப்போ ஒரு 3,000 மெட்ரிக் டன் சேமிக்கிற அளவுக்கான அந்த எல்லா இதுவுமே நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கையில் ரெடியாக இருக்குது. கொரோனா பரவல் காரணமாக கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதிக காய்ச்சல், இருமல், உடல்வலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு தெரிவித்துள்ளது. வீரியமற்ற கொரோனா வகை என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம், அதற்கு நாட்டு மருந்தை பொது சுகாதாரத்துறை அங்கீகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் 2018ஆம் ஆண்டு கொரோனா பரவலுக்கு முன் சளி, இருமலுக்கான கசாயம் செய்வதற்கான சமையல் குறிப்பு ஒரு இணையதளத்தில் புகைப்படங்களுடன் வெளியானது. அதே புகைப்படத்துடன் அந்த சமையல் குறிப்பை கொரோனா மருந்து என்று பரப்பி வருகின்றனர். உலக சுகாதார நிறுவனம் தேன், இஞ்சி மற்றும் மிளகு ஆகியவை கொரோனா மருந்து என்பதற்கு அறிவியல் பூர்வமாக ஆதாரம் இல்லை என்று அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை வழங்கும் வழிகாட்டுதல்களை தான் தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை செயல்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை தடுக்கும் நாட்டு மருந்தை அரசு அங்கீகரித்ததாக பரவும் தகவல் தவறானது. இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்பினால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் தமிழக பொது சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.